வணக்கம் நண்பர்களே. மதுரை திருப்பாளையில உள்ள இஸ்கான் டெம்பிள் சார்பா ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவம் கொண்டாடுறாங்க. அதுல 6 திருத்தலங்களை ஒரே இடத்துல நம்ம தரிசிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்காங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். நம்ம மதுரை யாதவா ஆண்கள் கல்லூரி வளாகத்துல உள்ளரங்குல உள்ள ஒரு அரங்குல இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. 6 திருத்தலங்களையும் உள்ளரங்குல அமைச்சிருக்காங்க. வாங்க நம்ம அதை கண்டுகளிக்கலாம். இதுதான் மதுரை திருப்பாளையில உள்ள இஸ்கான் டெம்பிள். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால இங்க நல்ல கூட்டம் இருக்கு. இங்க இருந்து நம்ம யாதவா ஆண்கள் கல்லூரிக்கு போவோம். நம்ம இப்ப யாதவா ஆண்கள் கல்லூரியோட விளையாட்டு மைதானம் உள்ள பகுதிக்கு வந்துட்டோம். இங்கதான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க நம்மளோட காலடிகளை பாதுகாத்துக்கலாம். ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டு நம்மளுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. இலவசம் தான். போன உடனே நம்மளை வரவேற்கிறது இந்த இடது பக்கம் உள்ள உதவி மையம். ஏதாவது உதவி நம்மளுக்கு தேவைப்பட்டா இந்த மையத்துல உள்ளவங்களை கான்டாக்ட் பண்ணோம்னா உடனே நம்மளுக்கு உதவி செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது நம்ம கூட வந்தவங்க நம்மளை விட்டுட்டு வேற எங்கேயோ இருக்காங்க இந்த திடல்ல அப்படின்னா அவங்கள நம்ம மைக் வழியா கூப்பிட்டுக்கலாம். அதுவே ஒரு உதவி தான் அவங்க செய்யறதுல. மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் இவங்களை நம்ம அணுகலாம். கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. உதவி மையத்துக்கு நேர் எதிரில் உள்ள இந்த அரங்குல பகவத்கீதையும் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படிங்கிற 2 புஸ்தகங்களும் இங்க வச்சிருக்காங்க. சலுகை விலையில தர்றாங்க. இந்த அரங்கத்தோட ஒரு பகுதியில குழந்தை கிருஷ்ணனும் ஆதிசேஷன் மேல படுத்திருக்க மாதிரியும் அடுத்து நின்ற நிலையிலையும் நம்மளுக்கு 3 விதமா கிருஷ்ணன் காட்சி கொடுக்கிறாரு. இங்க பார்த்துட்டு பிரம்மாண்டமான அந்த அரங்குக்கு உள்ள போய் பார்ப்போம். நண்பர்களே, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வர்ற அனைத்து பக்தர்களும் கவர்ந்தவர் இந்த அனுமன் தான். எல்லாரும் இந்த அனுமனுக்கு முன்னாடி நின்று போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுதான் அந்த மிக பிரம்மாண்டமான அரங்கம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த பசுமடத்தில் உள்ள பசுக்களுக்கு கீரை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கீரை வாங்கி கொடுக்கலாம். நம்ம அரங்கத்துக்குள்ள போவோம். இந்த அரங்கத்துக்குள்ள பத்ரிகாசிரமத்தில் உள்ள பத்ரி நாராயணன், துவாரகையில உள்ள கிருஷ்ணர், அயோத்தியில உள்ள ராமர், பண்டரிபுரத்தில் உள்ள விட்டல் ருக்மணி, உடுப்பி கிருஷ்ணன், குருவாயூரப்பன், இது கூட சேர்ந்து கிருஷ்ணனும் பலராமனும் இருக்கிற மாதிரி விக்கிரகமும் இங்க இருக்கு. வாங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இந்த அரங்கத்தோட சுற்றுச்சுவர் எல்லாத்துலயும் கிருஷ்ணரோட லீலைகளை பிரம்மாண்டமா அழகா ஓவியமா தீட்டி வச்சிருக்காங்க. அதையும் ரசிச்சு பார்க்கலாம். இது கிருஷ்ணனும் பலராமனும் இருக்கிற மாதிரி உள்ள திருவுருவச் சிலை. வாங்க இதை கும்பிட்டுக்குருவோம். அடுத்து இது பத்ரி நாராயணன். பத்ரிநாத்தில் உள்ள பத்ரி நாராயணன் பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு.
பத்ரிநாத்ல உள்ள இந்த பத்ரி நாராயணனையும் நம்ம கும்பிட்டுக்குருவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது துவாரகையில உள்ள கிருஷ்ணன். அடுத்து நம்ம தரிசனம் பண்ண போறது குருவாயூரப்பனை. அடுத்ததா உடுப்பியில உள்ள கிருஷ்ணன். இப்ப நம்ம அயோத்தியில புதுசா பிரதிஷ்டை பண்ண ராமர் சிலையை தரிசனம் பண்ண போறோம். கடைசியா பண்டரிபுரத்துல உள்ள விட்டல் ருக்மணியை தரிசனம் பண்ணுவோம். வாங்க. திருப்பாலை இஸ்கான் டெம்பிளை சேர்ந்த வம்சி பிரபு அவர்கள் நம்மளுக்கு நேர்காணல் கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். இஸ்கான் திருப்பாலை சார்பாக இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி யாதவ ஆண்கள் கல்லூரியில மிக பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இத பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி 7 முக்கியமான திருத்தலங்களை இங்க ரீக்ரியேட் பண்ணிருக்கோம். அங்க இருந்து பார்த்தோம்னா பண்டர்பூர், அயோத்தியா, உடுப்பி, கிருஷ்ணர், குருவாயூர், துவாரகா, மேல கிருஷ்ண பலராமர், இப்படி 6-7 முக்கியமான கோயில்களை இங்க கொண்டு வந்திருக்கோம். சோ பக்தர்கள் வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 7 கோயில் நீங்க தரிசனம் பண்ணிடலாம். காலையிலிருந்து சாயந்தரம் எல்லாருக்கும் பிரசாதம் இருந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும். 300க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய குழந்தைகள் வந்து ஆட போறாங்க. சோ இன்னைக்கு ஃபுல் டே ப்ரோக்ராம் இருக்கு. நாளைக்கு எங்களுடைய ஆச்சாரியருடைய தோன்றிய நாள். நாளைக்கு சாயந்தரம் 5 மணில இருந்து ப்ரோக்ராம் இருக்கும். சாயந்தரம் 8 மணிக்கு ட்ரோன் ஷோ ஏற்பாடு பண்ணிருக்கோம். சோ எல்லாரும் இந்த நிகழ்ச்சி வந்து கலந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. நண்பர்களே, இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி 2 நாள் மட்டும்தான் மதுரையில் நடக்குது. அதனால நிறையா பேர்னால நேரில் வந்து தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா குறுகிய காலம்தான் இருக்கிறதுனால இந்த வீடியோ வழியாக நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த முழு அரங்கையும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். இங்க இருந்து நம்ம வெளியில போய் பிரசாத ஸ்டால் நோக்கி போவோம். இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. ஆனா இங்க காசு கொடுத்து வாங்கணும். நம்ம நேரா வந்து பிரசாத ஸ்டாலுக்கு போயிடுவோம்.
இங்க வர்ற பக்தர்கள் அனைவருக்கும் இங்க பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் இப்போதைக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, வெண்பொங்கல், ஒரு கேசரி, சாம்பார் 3 கொடுக்குறாங்க. வாங்க வாங்கி சாப்பிடுவோம். குடிநீர் இந்த பக்கம் இருக்கு. கிருஷ்ணா, பிரசாதத்தை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கீழே சிந்தாம அது மாதிரி சாப்பிடுங்க. இந்த பிரசாத விநியோகம் பண்ற அரங்கத்துக்கு பின்னாடியே பிரசாதம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்பாடுகள்லாம் நல்லா பக்காவா பண்ணியிருக்காங்க. பாக்கு மட்ட தட்டில் வச்சு பிரசாதத்தை கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம இந்த குப்பை தொட்டியில போட்டலாம். நண்பர்களே, மதுரையில ஒரே இடத்துல இந்த 6 திருத்தலங்களையும் நம்ம ஒரே நேரத்துல தரிசிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்த மதுரை திருப்பாலை இஸ்கான் டெம்பிளுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம். மறந்துடாம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே.